அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். அனைவருக்கும் குரோதி வருட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லாம் படிக்க நினைக்கிறோம். என்ன காரணம்? ஃபீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேஷண்ட் ஃப்ளோ. அந்த சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கணும்னா ஒரு மார்க் தேவைப்படுது. இந்த ரேங்க்கில் இருக்கணும். 2022 எந்த மாதிரி இருந்தது, 23 எந்த மாதிரி இருந்தது, இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமே. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படித்தோன்னா நமக்கு அட்டைன்மெண்ட் ஈஸியாக கிடைக்கும். அப்போ இந்த டார்கெட் தான் கட் ஆஃப் வரும்னா கிடையாது. டார்கெட் ஒரு சேஃப். ஆனால் நம்மளுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது மாணவருடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்தும் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி பொறுத்தும் மாறுபடுங்க. அப்போ நம்ம எஃபர்ட்டை போடுவோம், நமக்கு வர்ற மார்க் வரட்டும், இருந்தாலும் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி படிக்கலாங்க. அப்போ அந்த ஆஸ்பெக்டில் 2022 எந்த மாதிரி இருந்தது, 2023 எந்த மாதிரி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 2022 கொஸ்டின் பேப்பர் வாஸ் டூ டஃப், பயாலஜி ட்விஸ்டட். அப்படி சுச்சுவேஷனில் ரேங்க் என்ன மாதிரி இருந்துன்னு கொடுத்துருக்கோம். ஓப்பன் கேட்டகரிக்கு 1423, இதெல்லாமே கம்யூனிட்டி ரேங்க். மற்ற கேட்டகரிக்குங்க கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 581, ஓசி பிசி 529, பிசிஎம் 504, எம்பிசி 496, எஸ்சி 407, எஸ்சிஏ 355 அண்ட் எஸ்டி 311. 2023 கொஸ்டின் பேப்பர் வாஸ் ஈஸி. அது உங்களுக்கு போனஸ் மார்க் கிடைக்குது. அப்போ கட் ஆஃப் எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 602, பிசி 556, ஓசிக்கு 602, பிசிஎம் 541, எம்பிசி 533, எஸ்சி 448, எஸ்சிஏ 383, எஸ்டி 355. ரேங்க் பாருங்கள், ஆல்மோஸ்ட் சிமிலர் ரேங்க் தான் வந்திருக்கு. அப்போ நம்ம சேஃப் ரேங்க் அப்படின்னா ஒரு 1420 இருந்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு ஜென்ரல் ரேங்க் சேஃபுங்க. பிசியை பொறுத்த வரைக்கும் 2021, 2038 ஒரு 2000 ரேங்க்குள்ளே இருக்கிறீங்கன்னா ரொம்ப சேஃப். 2020 to 30 வரட்டுங்க, அதெல்லாம் நமக்கு போனஸ். பட் 2000 இஸ் அ மோர் சேஃப். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 194, 195, அப்போ 190 இஸ் அ மோர் சேஃபுங்க. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 1088, 1084, 1060 இருந்தீங்கன்னா மோர் சேஃப். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 707, 668, ஒரு 700 மார்க் 700 ரேங்க் இருந்தீங்கன்னா மோர் சேஃப். 700 ரேங்க் உள்ள இருந்தால் சேஃபுங்க. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 120, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 40. அப்போது இந்த ரேங்க் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸடுங்க. இது தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் தெரியும். பட் நம்ம சேஃப் கட் ஆஃப் மட்டும் கிடையாதுங்க. ஒரு டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரிக்கு ஒரு 610+ இருந்தீங்கன்னா நமக்கு மோர் சேஃப். ஓப்பன் கேட்டகரிக்கு 610 இஸ் அ மோர் சேஃப். 610க்கு மேலே இருந்துட்டால் நமக்கு மோர் சேஃப். பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 565 இஸ் அ மோர் சேஃப். பிசிக்கு 565, பிசிஎம் 550, எம்பிசி 540 ப்ளஸ் எஸ்சி 455 or 460 இஸ் அ மோர் சேஃபுங்க. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 390, எஸ்டிக்கு 360. அப்போ சேஃப் ஆர் டார்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓசிக்கு 610 டார்கெட் ஆவீங்க, பிசிக்கு 565, பிசிஎம் 550, எம்பிசி 540, எஸ்சி 460, எஸ்சிஏ 390 அண்ட் எஸ்டி 360. இந்த மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா நமக்கு சேஃபாக இருக்கும். பட் அதுக்காக நீங்கள் ப்ரெஷரைஸ் பண்ணிக்கூடாது. என்ன முடியுதோ அந்த எஃபர்ட் போடுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், டெடிக்கேட்டடாக இருங்க. பட் அதே நேரத்தில் ஹெல்த்தையும் பார்த்துக்குங்க. அப்போ கண்டிப்பாக உங்களால் என்ன முடியுதோ அதுக்கான மார்க் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் எஃபர்ட்டை போடுங்க. இது மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.